அம்மா பஅத். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கக்கூடிய உயர்தரமான இந்த வாழ்வினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் மீது இரக்கப்படுகிறான், நம் மீது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். ஆனால் நம்மிடம் அல்லாஹ் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா பல்வேறு வழிமுறைகளை சொல்கிறான். அதில் உயர்தரமான ஒரு வழிமுறை தான், மனிதர்களினுடைய தவறுகளை நீங்கள் மன்னித்து விட்டால், மனிதர்கள் மீது நீங்கள் இரக்கப்பட்டால், படைத்த ரப்புல் ஆலமீன் உங்களின் மீது நிச்சயமாக இரக்கப்படுவான் என்ற உயர்தரமான நபிமொழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களையும், நம் மீது அல்லாஹ் இறக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் நம் மீது இறக்குகிறான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியம் தான் நாம் மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை, அவர்களுடைய அநீதங்களை, அவருடைய பாவங்களை நாம் மன்னித்து விடுவதற்கிறதே அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு உயர்ந்த ஒரு காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் விரும்பி கேட்க வேண்டும். மனிதர்களுக்கு நாம் பணிவிடை செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதற்கு பகரமாக உயர்தரமான சொர்க்கத்தை நமக்கு தந்து விடுகிறார். இதற்கு உதாரணமாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு உயர்தரமான சம்பவம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மையை செய்வதில் அதிகமாக முன்னேறி செல்வார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு போட்டி இருக்கும். எப்பொழுதுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நன்மைகளில் முந்திக் கொள்பவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்க்கின்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எப்படியாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட நன்மையில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம், ஒரு போட்டி போடக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்கும் இருந்தது. துன்யாவுடைய விஷயத்தில் அல்ல. அவர் வைத்திருக்கக்கூடிய காரை விட உயர்ந்த காரை நாம் வாங்க வேண்டும், அவர் கட்டியிருக்கக்கூடிய வீட்டை விட அழகான வீட்டை நாம் விட வேண்டும், அவருடைய வருமானத்தை விட, தொழிலை விட நம்முடைய தொழிலை நாம் உயர்தரமான ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நம்முடைய இது போன்ற உலகத்தை சார்ந்த சிந்தனைகள் அல்ல சகோதரர்களே. மாறாக ஆகிரத்தினுடைய, மறுமையினுடைய உயர்தரமான செல்வங்களை சேகரிப்பதில் சஹாபா பெருமக்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். கண்ணியமான அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு உயர்தரமான அமல் இது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தினமும் மதீனாவிற்கு வெளிப்புறம் இல்ல ஒரு ஊருக்கு ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கு ஒரே ஒரு குடிசை வீடு இருக்கிறது. அந்த குடிசைக்கு செல்கிறார்கள். சென்று விட்டு சிறிது நேரம் இருந்து விட்டு மறுபடியும் திரும்புகிறார்கள். இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. கவனிக்கிறார்கள், அந்த குடிசையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எதற்காக செல்கிறார்கள், அங்கிருந்து ஏன் கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிறார்கள், ஏன் வருகிறார்கள், அங்கு யார் இருக்கிறார்கள் என்று போன்ற ஏராளமான கேள்விகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்தில். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லாத சமயத்தில் அந்த வீட்டிற்கு சென்று பார்க்கிறார்கள். அந்த வீட்டில் பார்வை தெரியாத, படுத்த படுக்கையில் இருக்கக்கூடிய, நடக்க முடியாத ஊனமான ஒரு தோழர் இருக்கிறார், ஒரு சஹாபி இருக்கிறார்கள். அவருக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தினமும் சென்று வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலங்கி விடுகிறார்கள். அதே நிலையில் திரும்பி வந்து விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத் நடைபெறுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். அவருடைய வஃபாத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நன்மையில் பங்கெடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஆசையோடு, ஆர்வத்தோடு அந்த சஹாபியினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். அந்த ஏழ்மையான, நடக்க முடியாத, பார்வை இல்லாத அந்த நபி தோழரினுடைய வீட்டிற்கு, அந்த குடிசைக்கு செல்கிறார்கள். சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்வதை போன்று பணிவிடை செய்கிறார்கள். வீட்டை சுத்தம் செய்கிறார்கள். அவருடைய சுய தேவைகளை அவர்கள் நிறைவேற்றி தருகிறார்கள். அவருக்கு உணவை தயார் செய்து கொடுக்கிறார்கள். எல்லா தேவைகளும் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் புறப்பட தயாராகும் பொழுது அந்த பார்வையற்ற அந்த நபி தோழர் கேட்கிறார், உங்களுடைய தோழர் வரவில்லையா, உங்களுடைய தோழர் வரவில்லையா, நீங்கள் வந்திருக்கிறீர்களே என்று கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆச்சரியம், அதிசயமாக இருக்கிறது. ஒரு பார்வை தெரியாத நபர் தான் அபூபக்கர் தான் என்று அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் கேட்கிறார், உங்களுடைய தோழர் வரவில்லையா, அபூபக்கர் அவர்கள் வரவில்லையா? கண்ணியமானவர்கள், இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், எனது அருமை தோழரே, நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? நான் தான் அந்த தோழர் என்பதை எப்படி நீங்கள் ஏற்க மறுத்தீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும்?
சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, நாம் நன்றாக விளங்க வேண்டிய ஒரு உயர்ந்த விஷயத்தை சொன்னார்கள் அந்த நபி தோழர். உங்களுடைய தோழர் அபூபக்கர் அவர்கள் வரும் பொழுதெல்லாம் எனக்கு உணவை தயார் செய்து கொடுக்கும் பொழுது அவர்கள் பேரித்தம்பலத்தினுடைய அந்த விதைகளை எல்லாம் எடுத்துவிட்டு தான் எனக்கு உண்ண கொடுப்பார். ஆனால் இன்று நீங்கள் அந்த பேரித்தம்பலத்தினுடைய விதைகளோடு கொடுத்திருக்கிறீர்கள். இதை வைத்துதான் நான் சொன்னேன், உங்களுடைய தோழர் என்று வரவில்லையா என்று. கண்ணியமானவர்கள், இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்பொழுதுதான் உலகத்தினுடைய புகழ்பெற்ற அந்த வாசகத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அபூபக்கர் அவர்களே, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை கொடுத்து விட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட வார்த்தை! உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற வழிமுறைகளில் மிக கடினமான ஒரு விஷயத்தை நீங்கள் பின்பற்றி சென்றிருக்கிறீர்கள். அதை நாங்களும் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாசகத்தை சொன்னார்கள். இதனால் தான் உலகம் போற்றும் வரை வரக்கூடிய அனைத்து தலைவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் அது உமரை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடிப்படை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த அழகான அணுகுமுறைகள். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது, மற்ற மனிதர்கள் மீது நாம் இரக்கம் காட்டும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலையை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். ஆகிரத்தினுடைய உயர்தரமான தரஜாக்களை அல்லாஹ் அடைய செய்வான். இது அல்லாஹ் நம் மீது செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ் தந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தரக்கூடிய பாக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நம்மால் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியும். அதன் காரணமாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல்வேறு நலவுகளை நமக்கு தருவார். இதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு உதவி செய்யப்படுவதும் உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இரணம் கொடுக்கப்படுவதும் உங்களுடைய பலகீனமானவர்களின் பொருட்டால் என்று சொன்னார்கள். உங்களில் யார் இயலாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களின் பொருட்டால் தான், அவர்களுடைய பரக்கத்தால் தான் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது, உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அபிவிருத்தி கிடைக்கிறது, ரிஸ்க் கிடைக்கிறது என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் நாம் மற்ற மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து மற்ற மனிதர்களோடு இணக்கமாக பழகும் பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அதன் காரணமாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை அவனுக்கு பிரியமானவர்களாக ஆக்கிக் கொள்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் நாம் அது போன்ற அழகான வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளக்கூடிய உயர்ந்த நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.